ஒனேசமுக்காக நான் உங்கள்கிட்ட மன்றாடுறேன். என்னன்னா, ஒனேசேமு பிலமோனுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டு தான். இந்த பிலமோன் யாரு? ஐஸ்வர்யவான். இந்த பிலமோன் யாரு? ஐஸ்வர்யவான். இந்த பிலமோனுடைய வீட்டில் இந்த ஒனேசேமு என்ன செஞ்சுருந்தா? வேலை செஞ்சுருந்தா. அப்படி அவன் வேலை செஞ்சுட்டு இருந்த பொழுது பிலமோன் வீட்டில் ஒரு பொருளை திருடிடுவார். என்ன பண்ணிடுவாரு? ஒரு பொருளை திருடுறது நிமித்தம் தான் இந்த ஒனேசேமு எங்க போகிறான்? சிறைச்சாலைக்குள்ள, ஜெயிலுக்குள்ள போறான். அப்படி ஒனேசேமு ஜெயிலுக்குள்ள இருக்கிற பொழுது யாரு ஜெயிலுக்குள்ள இருக்கிறா? பவுலும் ஜெயிலுக்குள்ள இருக்கிறா. அப்ப அந்த பவுல் ஜெயிலுக்குள்ள இந்த ஒனேசேமு என்ன செய்றா? ஆத்தும ஆதாயம் பண்றா. அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பொழுது அந்த ஒனேசேமு சிறைச்சாலையிலே ரட்சிக்கப்பட்டார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அப்படிங்கிறதை விட பவுலுக்கு ஒனேசேமு நல்ல ஒரு ஊழியக்காரனா இருக்கிறா, நல்ல ஒரு வேலைக்காரனா இருக்கிறா. அப்போ பவுல் கேட்குறா ஒனேசேமுட்ட, இவ்வளவு நல்லா இருக்கியே, ஏன்பா நீ ஜெயிலுக்கு வந்த? அப்படிங்கிற பொழுது, நான் பிலமோனுடைய வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ